அனைத்து வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்கள் முகவரி, மொபைல் எண் மற்றும் பிற அத்தியாவசிய விவரங்களை புதுப்பிப்பதை கட்டாயமாக்கும் ஒரு புதிய விதியை சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. விதி மீறுபவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க தற்போது பயன்படுத்தும் ஓட்டைகளை மூடுவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். மோட்டார் வாகன சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தத்தின் மூலம் அமலாக்கத்தை வலுப்படுத்தவும் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தவும் அமைச்சகம் விரும்புகிறது. மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் ஒரு கண்காணிப்பு பொறிமுறையின் அவசியத்தை ஒரு மூத்த அதிகாரி வலியுறுத்தினார். இதுபோன்ற நபர்கள் பெரும்பாலும் மற்ற சாலை பயனர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நடவடிக்கையை தவிர்க்க பயன்படுத்தப்படும் பொதுவான தந்திரங்களில் ஒன்று மொபைல் எண்களை மாற்றுவது அல்லது புதிய ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பது. எனவே தொடர்பு மற்றும் முகவரி விவரங்களை புதுப்பிப்பது சாலை பாதுகாப்பிற்கு முன்னுரிமையாக வருகிறது. சமீபத்தில் மத்திய சாலை போக்குவரத்து செயலாளர் வி. உமாசங்கர் ஒரு சாலை பாதுகாப்பு மாநாட்டின் போது இந்த வரவிருக்கும் திட்டத்தை பற்றி விவாதித்தார். செல்லான் முறையை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தின் அவசர தேவையை அவர் எடுத்துரைத்தார். தற்போது 12,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள செல்லான் அபராதங்கள் செலுத்தப்படாமல் உள்ளனர். இந்த நிலுவைத் தொகைக்கு ஒரு முக்கிய காரணம் சலான்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் காலாவதியான தரவுத்தளமாகும். தற்போதுள்ள பதிவுகளை புதுப்பிப்பது அமலாக்க அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்த உதவும் என்று அரசாங்கம் நம்புகிறது. சாரதி மற்றும் வாகன் தரவுத்தளங்களில் உள்ள பல உள்ளீடுகளில் 1960கள், 70கள், 80கள் மற்றும் 90களுக்கு முந்தையவை என்றும் உமாசங்கர் குறிப்பிட்டார். இந்த பதிவுகளில் பலவற்றில் மொபைல் எண்கள், ஆதார் விவரங்கள் மற்றும் துல்லியமான முகவரிகள் போன்ற அத்தியாவசிய தகவல்கள் இல்லை. இந்த இடைவெளிகள் காரணமாக அதிகாரிகள் பெரும்பாலும் மீறுபவர்களை அடைய முடியாது. இது சரியான நேரத்தில் அபராதம் செலுத்துதல் அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்வதை கடினமாக்குகிறது. இது அமைப்பின் தடுப்பு விளைவை பலவீனப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் செல்லான்களை செலுத்தாத உரிமம் அல்லாத பதிவு ரத்துக்கு வழிவகுக்கும். கூடுதலாக, தங்கள் தகவல்களை புதுப்பிக்க தவறுபவர்களுக்கு அல்லது சரியான நேரத்தில் அபராதம் செலுத்த தவறுபவர்களுக்கு வாகன காப்பீட்டு பிரீமியங்களும் அதிகரிக்கக்கூடும்.